எஸ் சிஸ்டர். எஸ் ரைட். சிஸ்டர். கோலே கொடுத்துருங்க. அந்த லிங்க் அனுப்பி விட்டுருங்க குரூப்ல. 2 குரூப். ஓகே சிஸ்டர். குரூப். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் உஸ்தாத். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாஷா அல்லா தபாரக்கல்லா, நம்ம குர்ஆனை புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற இந்த நல்ல எண்ணத்துல, நல்ல நியத்துல டாக்டர் வி அப்துல் ரஹீம் உடைய துருசுல் லுகத்தில் அரபியா அப்படிங்கிற இந்த அரபி மொழியை பத்தி, அரபி மொழி சம்பந்தப்பட்ட பாடங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல லாஸ்டா நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த புக்குடைய முதல் பாகத்துல 19வது பக்கத்துல ஹுரூஃபு ஷம்சியாண்டா என்ன, ஹுரூஃபுல் கமரியாண்டா என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். அது வரை உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். கமரியாண்டா என்ன, அந்த கமரியாவுக்கு முன்னால அலிஃபுலாம் வந்தா அந்த லாமுல சுக்குன்னு போட்டு அல் 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 அப்படின்ட்டு வாசிக்கணும். ஷம்சியா அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால அலிஃபுலாம் வந்தா அந்த லாமுல சுக்குன்னு இருக்குன்னு போடக்கூடாது, லாம விட்டுறணும். டைரக்டா அலிஃப்லேருந்து அந்த ஷம்சி எழுத்துக்கு போய் அஷம்சு, அத்தாஜிரு, அஸ்ஸௌபு, அத்தீக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறது ஹுரூஃபு ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியாவுடைய சட்டங்கள். இதை படிச்சுக்கிறோம் நம்ம ஏற்கனவே. இப்ப நான் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் அந்த ஸ்கிரீன்ல சில வார்த்தைகள் போட்டுக்கிறாங்க, அதுகளை நீங்க எழுதுங்கம்மா. முதல்ல ஹுவ, ஹுவ, ஹுவ. ஹுவாவுக்கு அர்த்தம் அவர், அவன், அது. 3 அர்த்தம். தெரியாமா? ஹுவாண்டா அவன் அல்லது அவர் அல்லது அது, ஆண்பாலுக்குரிய வார்த்தை. நீங்க ஏற்கனவே தாலிக்க படிச்சிருக்கிறீங்க. தாலிக்கவுக்கும் இதே தான் சொல்லி கொடுத்தேன். தாலிக்கன்னு சொல்லி போட்டு அவர், அவன், அது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஹுவாவுக்கும் அதே அர்த்தம் தான் சொல்றேன். சில பேருக்கு டவுட் வரலாம், அது என்ன தாலிக்கும் ஹுவாவுக்கும் ஒரே அர்த்தம் தானா அப்படின்னு கேட்கலாம். 2க்கும் ஒரே அர்த்தமே. ஆனால் இந்த 2க்கும் மத்தியில உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, தாலிக்க அப்படிங்கிறது ஒரு நபரையோ ஒரு பொருளையோ நேரில் பார்க்கும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை. சரியா? தாலிக்க அவருங்கிறிய, நீங்க அவரை கண்ணுல பாக்குறீங்க. அவன்கிறிய, அவனை கண்ணுல பார்க்கணும், நேர்ல பார்க்கணும். அதுங்கிறிய, அந்த பொருளை கண்ணுல பார்க்கணும், நேர்ல பார்க்கணும். அப்படி கண்ணுல நேரடியா பாத்தியலாக்க அது சுட்டு பெயர் சொல். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ நேரடியாக பார்த்து சுட்டி காட்டி பேசணும் பத்தியலா, அது தாலிக்க அப்படிங்கிறது. ஹுவாவுக்கு அர்த்தம் அதே அவர், அவன், அதுதானே. ஆனா நீங்க நேர்ல பார்க்காம நம்மளா பேசும்போது அவன் சொன்னான் சொல்லுவோமா, அவன் சொன்னான், அவர் சொன்னார், அது அப்படி, இது அப்படின்னு சொல்ல பத்தியலா, அந்த நேரடியா பார்க்காம அவன், அவர், அதுன்னு சொல்றதுக்கு ஹுவ அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். தாலிக்க ஹுவாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை. ஹிய, ஹிய அப்படின்னு சொன்னா பெண்பால், அவள். அது ஹுவண்டா ஆண்பால், ஹியண்டா பெண்பால். எழுதுங்கம்மா. ஹிய,
அவள், அது. அப்புறம் பாருங்க, ஃபீ ஃபீ அப்படின்னு போட்டுக்கிறேன். இதெல்லாம் இடைச்சொற்கள். ஃபீ என்பதெல்லாம் இடைச்சொல். அதுக்கு வர ஃபீயாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே வரக்கூடிய அலாவாக இருந்தாலும் சரி, மின்னாக இருந்தாலும் சரி, இலாவாக இருந்தாலும் சரி, பீயாக இருந்தாலும் சரி, லீயாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இடைச்சொல். பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அரபில வந்து ஃபிஅல், இஸ்மு, ஹர்ஃப். ஃபிஅலுன் அப்படின்னு சொன்னா வினை சொல். இஸ்முன் என்றால் பெயர் சொல். ஹருஃபுன் என்றால் இடைச்சொல். உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். இந்த மூன்றுக்கும் மத்தியில உள்ள நீங்க வேறுபாட்டை, இது வினை சொல்லா, இது பெயர் சொல்லா, இது இடை சொல்லா அப்படின்ட்டு எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபிஅல் இருக்கு பத்தியாலா, ஃபிஅல், ஃபிஅலுன், ஃபா ஐன் லாம், ஃபிஅலுன். இந்த ஃபிஅலுன் அப்படின்னு சொன்னா வினை சொல்லுமா? வினை அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ள ஒரு காலம் இருக்கும். இறந்த காலம் இருக்கும், அல்லது வருங்காலம் இருக்கும், அல்லது நிகழ்காலம் இருக்கும். அப்ப வினை சொல்லுக்குள்ள வந்து ஒரு காலம் இருக்கும். புரிஞ்சா? உதாரணமாக, அவன் செய்தான், இறந்த காலம். அவன் செய்கிறான், நிகழ்காலம். அவன் செய்வான், வருங்காலம். அவன் செய்யட்டும், வருங்காலம். நீ செய், வருங்காலம். அவன் செய்ய வேண்டாம், வருங்காலம். அப்ப வினை சொல்லை பொறுத்தவரை முக்காலத்துல ஏதேனும் ஒன்று வரும். ஒண்ணு இறந்த கால இருக்கும், அல்லது நிகழ்காலமாக இருக்கும், அல்லது வருங்காலமாக இருக்கும். இப்படி அந்த மீனிங்குக்குள்ள வந்து காலம் காலம் கலந்திருந்தால் அது வந்து வினை சொல் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. பெயர் சொல்டா என்ன? இஸ்முன், இஸ்முனா பெயர் சொல். அந்த பொருளுக்குள்ள வந்து ஒரு காலம் இருக்காது. இறந்த காலமோ, வருங்காலமோ, நிகழ்காலமோ எந்த காலம் இருக்காது. வீடு அப்படிங்கிறேன். வீடுனா என்ன? அது பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? அதுல என்ன என்ன காலம் இருக்குது? பேனாங்கிறேன், பேனாவுக்குள்ள என்ன காலம் இருக்குது? கிதாபுங்கிறேன், அதுக்குள்ள என்ன காலம் இருக்குது? காலம் இருக்காது. ஒரு பெயரை மட்டும் முழுசாக குறிக்கும். உள்ளுக்குள்ள காலம் இருக்காது. உள்ளுக்குள்ள காலம் இருந்தால் அது ஃபிஅல், வினை சொல். உள்ளுக்குள்ள காலம் இல்லை என்று சொன்னால் அது இஸ்மு, சரியா? பெயர் சொல். ஹர்ஃபுனா என்ன? இடைச்சொல். இடையில இந்த ஃபிஅலையும் இஸ்மையும் ஹர்ஃபையெல்லாம் இணைக்கிறதுக்கு இடையிடையில வரும் பத்தியெல்லாம், அதான் வந்து ஹர்ஃப். ஹர்ஃபை பொறுத்தவரை ஹர்ஃபுக்கு வந்து மீனிங் வந்து முழுசா தனியா சொல்ல முடியாது. ஹர்ஃபுக்கு வந்து முழுசா மீனிங் வந்து தனியா சொல்ல முடியாது. அது ஒரு ஃபிஅலோடு சேர்ந்தா தான் முழு தர்ஜுமா செய்ய முடியும், அல்லது அது ஒரு இஸ்மோடு சேர்ந்தா தான் முழு தர்ஜுமா செய்ய முடியும். அது இஸ்மோடு ஃபிஅலோடு சேராமல் தனியாக ஒரு ஹர்ஃப் மட்டும் இருந்துச்சாக்க அந்த ஹர்ஃபுக்கு வந்து முழு தர்ஜுமா செய்ய முடியாது. இதை நீங்க முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்கிறணும். ஒண்ணு ஹர்ஃப் சம்பந்தப்பட்ட செய்தி. ரெண்டாவது, நான் இந்த ஹர்ஃபுகள் போடுகிற பத்தியலா, இந்த ஃபி, அலா, மின் போடுகிற பத்தியலா, இதுகளெல்லாம் ஒரு இஸ்முக்கு முன்னால வரும். இதுகளெல்லாம் ஒரு இஸ்முக்கு முன்னால வரும். போட்டுக்கிற இந்த இது 1 ஃபி, 2 அலா, 3 மின், 4 இலா, 5 பி, 6 லி இருக்கு பத்தியாலா. இந்த 6ம் எதுக்கு முன்னால வரும்? ஒரு இஸ்முக்கு முன்னால, ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால வரும். அப்படி வரும்போது அந்த பெயர் சொல்லுடைய கடைசி எழுத்துக்கு
என்ன ஹரக்கத்தா மாத்தும், என்ன அடையாளமாக மாத்தும்னு சொன்னா, அதுல லம்மா இருக்கும் பத்தியலா, அந்த லம்மாவை வந்து கசராவாக மாத்தி, லம்மாவை கசராவாக மாற்றும். பேஷ பேஷ ஜேராக மாற்றும். நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லி தருவேன். ஹுரூஃபுல் ஜர், ஹுரூஃபுல் ஜர், ஜர்ண்டா கசராமா, நான் அதெல்லாம் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். ஜர்ண்டா கசரா, ஜேர். கசரா செய்யக்கூடிய, ஜர்ரு செய்யக்கூடிய ஹருஃபுகள், எழுத்துக்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தனியா முழுசா போட்டு தர்றேன். இப்போதைக்கு இந்த 6ஐயும் நீங்க மனசுல வச்சுக்கிறங்க. இந்த 6ம் ஹுரூஃபுல் ஜர், ஒரு இஸ்முக்கு முன்னால வரும். அந்த இஸ்முடைய கடைசி எழுத்துக்கள் லம்மாவை எதுவாக மாத்திரும்? கசராவாக மாத்திரும். உதாரணமாக அல்லாஹு, நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹு. அந்த அல்லாஹு, அல்லாஹுடைய கடைசி எழுத்து என்ன? ஹா. அந்த ஹாவுல என்ன இருக்குது? லம்மா இருக்குதா, பேஷ் இருக்குதா? அல்லாஹு. நீங்க சும்மா சொன்னீங்களாக்க அல்லாஹுன்னு தான் சொல்லுவீங்க. சும்மா சொன்னா அல்லாஹ சொல்ல மாட்டோம், அல்லாஹி சொல்ல மாட்டோம். சும்மா சொல்லும் போது அல்லாஹு தாலா, அல்லாஹு, அல்லாஹு தாலா அப்படித்தான் பேசுவோம். அப்படித்தான் துவா, யா அல்லாஹ், அல்லாஹு அப்படித்தான் பேசுவோம். அப்படிதான் அல்ல கேட்போம். அப்ப அல்லாஹு என்பதை இந்த ஃபி வந்தனால ஹூவை ஹீயாக மாத்திரும். ஃபில்லாஹி, நான் எழுதி போடுங்க பாருங்க. ஃபில்லா ஹி, ஃபீவை தூக்கிட்டா அல்லாஹு, ஃபீயை போட்டா ஃபில்லாஹி. புரியும் நம்புறேன். இதே மாதிரிதான் எல்லா வார்த்தைகளையும் அல்லாஹுன்னு இருக்குது, அதுக்கு முன்னால அலாவை போடுறேன், அலல்லாஹி. மின்ன போடுறேன், மினல்லாஹி. இலாவை போடுறேன், இலல்லாஹி. பிய போடுறேன், பில்லாஹி. லீய போடுறேன், லில்லாஹி. இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்வதற்கு முன்னால் இந்த ஹீடு இருக்காது, ஹூண்டு இருக்கும். அல்லாஹூ, லீய சேர்த்தா லில்லாஹி. அல்லாஹூ, பிய சேர்த்தா பில்லாஹி. புரியுச்சா? அப்ப இதுகள் எல்லாம் இஸ்முக்கு முன்னால வரும். இந்த இஸ்முடைய கடைசி எழுத்துக்கு கசரா பண்ணும். இது முக்கியமான சட்டம், புரிஞ்சுக்கிறது. அப்புறம் இதுகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஃபீ இருக்கு பத்தியலா, ஃபீ வந்து இந்த இல் இடத்தில், இங்கிலீஷ்ல வந்து இன் இன் ஐ இன் போடுறோம் பத்தியலா, அந்த இன்னுடைய தர்ஜுமாவை ஃபீ கொடுக்கும். எழுதிக்கிறதுமா. இன்னுடைய தர்ஜுமாவை ஃபீ கொடுக்கும். அதிலே இதிலே அப்படி சொல்றோம் பத்தியாலா, அதுக்குதான் ஃபீ. ஒண்ணுமில்ல, அரபியில வந்து நான் அப்படிங்கிறதுக்கு அன, நானுக்கு என்ன? அன. நான் சொல்றேன், நான் வீட்டிலே, நான் வீட்டிலே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லணும் அன ஃபில் பைத்தி, அன ஃபில் பைத்தி. என்ன அர்த்தம்? அனடா நான், ஃபில் பைத்தி, ஃபில் பைத்தி வீட்டிலே, வீட்டிலே இருக்கிறேன். நான் பள்ளிவாசல் இருக்கிறேன். அன ஃபில் மஸ்ஜிதி, என்ன அர்த்தம்? நான் பள்ளிவாசலிலே இருக்கிறேன். அன ஃபில் மதரசதி, நான் மதரசாவிலே இருக்கிறேன். இந்த வில் இடத்தில் அடுவது பத்தியலா, இதாமா ஃபீ. குர்ஆன்ல நிறைய உதாரணம் நீங்க பார்க்கலாம். சூரத்து நாஸ் இருக்கு பத்தியலா, குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ்,
மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாசி. ஃபீ சுதூரின் நாசி. புரியுச்சா? சுதூர் அப்படின்னு சொன்னா உள்ளங்கள், சுதூர்னா உள்ளங்கள், நாசனா மனிதர்கள், ஃபீதா மனிதர்களின் உள்ளங்களில், மனிதர்களின் உள்ளங்களில் வசுவாசாக்களை உண்டு பண்ணுகிறானே, ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுகிறானே, அந்த ஹன்னாசை விட்டும் அந்த ஷைத்தானை விட்டும் நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன். அப்ப உள்ளத்தில் கல்புகளில், புரியுச்சா? எந்த வார்த்தை சொல்றோம்? அல்லாஹ் சொல்றான் ஃபீங்கிறான். அதே மாதிரி பாத்தியலாக்க இதாஜா நசுருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய் தன்னாசி யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி, ஃபீ தீனில்லாஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். இந்த இல் இல் சொல்ற பத்தியலா, இது ஆமா ஃபீ. அலா, அலாண்டா மீதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ஆன், ஓஎன், மீது. இப்ப 4 செவத்துக்குள்ள அடப்பட்டு இங்கிட்டு 4 பக்கம் செவர் இருக்கு, மேல ரூஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்குள்ள போற பத்தியால. இந்த உள்ளுக்குள்ள போனா ஃபீய போட்டணும். ஆனா ஃபில் பைத்தி, ஃபில் மஸ்ஜிதி. அலா உள்ளுக்குள்ள இல்ல, மேல இருக்கிறவங்கள மொட்டை மாடியில உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு மேல ரூஃப் ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி இருந்தா அலா, அலாண்டா மீதுன்னு அர்த்தம். அலாண்டா மீது. உதாரணமாக நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும் குருசியுன் அப்படின்டா சேர், நாற்காலி. நான் சொல்றேன் ஆன அலல் குருசியி, ஆன அலல் குருசியி, நான் நாற்காலியின் மீது இருக்கிறேன், நான் நாற்காலியின் மீது இருக்கிறேன். ஏன்னா நாற்காலிக்குள்ள போய் உட்காந்துக்கிற மாட்டோம்ல, 4 பக்கத்து எல்லாம் ரூஃப் ஹீஃப் எல்லாம் அப்படியே கிடையாது இல்லவா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இல்ல, மேலதானே உட்கார்றோம். அதனால நாற்காலியின் மீது. 4 பக்கத்து செவர் இருந்த ரூஃப் இருந்தாக்கும் ஃபீய போட்டு விட்டுறோம். அப்ப ஃபீண்டா இல், அலாண்டா மீது, மின்னுண்டா ஃபிரம் இருந்து. எழுதிக்கிறங்கம்மா. மின்னண்டா இருந்து. நான் உங்களுக்கு முன்னாலேயே சொல்லி கொடுத்துக்கிறேன், மின்னுக்கு 3 அர்த்தம் இருக்குது. ஒண்ணு இருந்தா, 2வது அர்த்தம் விட்டும். அப்படின்ட்டுக்கிறேன். அப்ப உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி இது இருந்தா, இது விட்டுமா அப்படின்னு நீங்கள் ஒரு தர்ஜுமா பார்த்து செய்யணும். பொதுவா மின் அப்படின்னு சொன்னா இருந்து, ஃப்ரம், மனசுல வச்சுக்கிறேங்க. இதுக்கு சின்ன உதாரணம், குர்ஆன்ல சூரா பனு இஸ்ராயில், இந்த ஸ்கிரீனை தள்ளிட்டு அதை எடுத்துட முடியுமா? பனு இஸ்ராயிலுடைய முதல் ஆயத் 17வது சூறாவுல 1வது ஆயத் எடுங்கம்மா. மின்னுக்கு இலாவுக்கு சேர்த்தே சொல்லிடுவேன். சிஸ்டர் பண்றீங்களா? நான் பண்ணுவேன். ஸ்டேர் பண்றேன் சிஸ்டர். எடுத்தாச்சா? வேற ஆகுதா சிஸ்டர்? இல்ல, உங்களுக்கு அந்த புக் அரபிக் கோர்ஸ் புக் தான் ஷேர் ஆகுது, ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. அது கோர்ஸ் இது குரான். குரான் நான் பண்ணவா? குரான் குரான் என்கிட்ட இல்ல சிஸ்டர். குரான் சொன்னாங்களோ, எனக்கு ஒழுங்கா கேட்கல, சாரி சிஸ்டர். குரானா இப்ப ஷேர் பண்ண சொன்னாங்க. அப்ப இதை ஸ்டாப் ஷேர் பண்றேனா, நீங்க குரான் ஷேர் பண்ணுங்க. ஓகே. எடுத்தாச்சா? ஒரு நிமிஷம்.
சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுடைய 1வது ஆயத்து. ஓகே ஓகே, வாசிக்கிறா பாருங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த அரபியை போடுங்களேன். அரபி வருதா? இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஆயா 4ல இருக்கு. ஆயா 1க்கு வாங்க. ஓகே ஓகே சிஸ்டர். பாருங்க. சுபஹான் அல்லதி, சுபஹான அவன் பரிசுத்தமானவன், அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அஸ்ரா பி அபுதிஹி தன்னுடைய அடியானை அழைத்து சென்றான், லைலன் ஒரே இரவில், ஒரு இரவில். எங்கிருந்து எங்க வர? மினல் மஸ்ஜிதில் ஹராமி, மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பண்ணாங்கல்ல. மேராஜ் வந்து ஸ்கிரீன் வரல சிஸ்டர், அதான் மியூட் பண்ணேன். பரவாயில்ல. ஆமா தெரியும் சிஸ்டர். அது அவங்களுக்கு பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். குர்ஆன் கையில கண்டிப்பா சிஸ்டர்ஸ் எல்லாரும் குர்ஆன் கையில வச்சுக்கிறீங்கம்மா. உஸ்தாத் சொல்லும்போது கவனிங்கம்மா. ஹைர். அப்ப மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அல்லாஹ்வுடைய வார்த்தை. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ்வே மிகவும் பரிசுத்தமானவன். இங்க நீங்க கவனிங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அப்ப மின்னுக்கு என்ன அர்த்தம்? இருந்து, ஃப்ரம். இலல், இலான என்ன? டு. அப்ப மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ்வே பரிசுத்தமானவன். அல்லாஹ் சொல்றான் பத்தியலா. அப்ப மின்னுண்டா ஃப்ரம், இலாண்டா டு. சரியா? எழுதிக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க. ஓகேம்மா, ஆயிட்டு போதும். அப்புறம் நான் வந்து பி அப்படின்ற பிக்கு அர்த்தம் கொண்டு. பிக்கு அர்த்தம் கொண்டு. என்ன? இதை கொண்டு, அதை கொண்டு. நம்மளே உதாரணம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றோமா? பிஸ்மில்லாஹி அப்படிங்கிறோம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஓத ஆரம்பிக்கின்றேன் சொல்றோம் பத்தியலா. இதுதான் பி. பி பிஸ்மில்லாஹி. பி என்றா கொண்டுன்னு அர்த்தம். லீ அப்படின்னு சொன்னா காக, காக. லீ, காக. இதற்காக, அதற்காக, இவனுக்காக, அவனுக்காக, அந்த காக. உதாரணமா அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்து லில்லாஹி, எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்காகவே உரியன, அல்லாஹ்வுக்கே உண்டாகுது. அப்ப அல்லாஹ்வுக்கே, அது அல்லாஹ்வுக்காக, அதான் லி. இன்னா ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லி ரப்பிக, ஃபஸல்லி லி ரப்பிக, ஃபஸல்லி நீ தொழு. யாருக்காக தொழு? லி ரப்பிக உன்னுடைய ரப்புக்காக. நம்ம பைத்துக்க உன்னுடைய வீடு படிச்சோமா? கலமுக்க உன்னுடைய பேனா படிச்சோமா? கிதாபுக்க உன்னுடைய கிதாபு படிச்சோமா? ரப்புக்க உன்னுடைய ரப்பு படிச்சோமா?
அப்ப ரப்புக்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய ரப்பு. லீ இது வந்து இஸ்முக்கு முன்னால வந்து ஜர்ரு செய்யுமா, கஸ்ரா பண்ணுமா? லி ரப்பி, ரப்புவ வந்து ரப்பின்னு மாத்திருச்சு. லி ரப்பிக்க ஃபஸல்லி லி ரப்பிக்க, உன்னுடைய ரப்புக்காக நீ தொழு. இந்த லீனா காக. புரிஞ்சா? இதுகள் புரியும் நம்புறேன். புக்குக்கு வாங்க. ஓகே சார், இந்த புக் ஷேர் பண்றேன். பேஜ் நம்பர் எத்தனை சார்? 20. ஓகே ஹலாஸ். இதான் சரிம்மா. பாருங்க, இக்ர அல் கலிமாத்தில் ஆத்தியா, வரக்கூடிய வார்த்தைகளை படி. வக்துபுஹா, மேலும் அவைகளை எழுது. முராஇயன், முராஇயன் அப்படின்னு சொன்னா கவனித்து. முராயண்டா கவனித்து. கவாயித, காயிதாண்டா சட்டம், கவாயிதண்டா சட்டங்கள், சட்டங்களை கவனித்து. நூத்தூக்கில், நூத்தூக்கு அப்படின்னு சொன்னா மொழிதல், சொல்லுதல். நத்தக்கான பேசினான், பேசுதல், சொல்லுதல், மொழிதல். நுதுகில் ஹுரூஃபில் கமரியத்தி வ ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியா ஹுரூஃபு ஷம்சியாவை எப்படி சொல்றாருங்கிறத கவனிச்சு எழுதுங்கள், படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமில்லை, நம்ம படிச்சு பத்தியலா? ஷம்சியாண்டா லாமுல சுக்குன்னு போடக்கூடாது, விட்டுட்டு படிக்கணும். கமரியானா லாமுல சுக்குன்னு போட்டு ஆள் படிக்கணும், படிச்சேன் பத்தியலா? இந்த ரெண்டையும் கலந்து வச்சு உங்களோட படிக்க சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு படிச்சுக்கிறனோ, நான் சும்மா சருன்னு படி தர்ஜுமா மட்டும் செய்யறேன். அல் பைத்து தெரியும் உங்களுக்கு அர்த்தம். அத்தீகு லாம விட்டுட்டேன். அல் முதர்ரிசு, அல் முதர்ரிசு அப்படின்னு சொன்னா இந்த ஆசிரியர். முதர்ரிஸ்னா டீச்சர். அல் பாபு அர்த்தம் தெரியும். அத்தாலிபு அர்த்தம் தெரியும், தாலிபுனா மாணவன். அசுக்கரு அர்த்தம் தெரியும். அத்தஃப்தரு நோட்டு. அல் அஹு, அல் அல் லாம்ல வந்து சுக்குன்னு போடுறேன், ஏன்னா ஹம்சா வந்து கமரியா, எனவே அல்லுங்கிறேன். அல் அஹு சகோதரன். அர் ரசூலு, அர் ரசூலு அப்படின்னா தூதர். அல் வஜுஹு, வஜுஹுண்டா முகம். எழுதுங்கம்மா, புதிய வார்த்தை உங்களுக்கு. வஜுஹுன். இதையே பார்த்து புக்கை பார்த்து வஜுஹுன் அல்லது அல் வஜுஹு முகம். அல் வஜ்ஹுண்டா முகம். அஸ்ஸதீகு, சதீக்னா நண்பன். சதீக்னா என்ன? சிதுகுன் அப்படின்னு சொன்னா உண்மை. சதீக நண்பன். நட்புல வந்து உண்மை இருக்கணும், தோழமையில வந்து உண்மை இருக்கணும். தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லவனையும் கலட்டி விட்டுறாங்க பத்தியாலா, அது உண்மையான நட்பு அல்ல. அப்ப சிதுக்கையிலேருந்து வந்த வார்த்தை தான் சதீகம். அஸ்ஸதீகம் நண்பன். அல் குர்ஆனு தெரியும் உங்களுக்கு, குர்ஆன். அஸ்ஸலாத்து, சலாண்டா சலாத்துக்கு 3 அர்த்தமா? ஒண்ணு தொழுகை, இரண்டாவது துஆ,
இல்லையாச்சா? தொழுகை. ரெண்டாவது வந்து துஆ. மூணாவது வந்து சலவாத்து சொல்றோம் பத்தியலா, அதையும் சரி அதை வேணாம், அதை விட்டுருங்க, சலவாத்து விட்டுருங்க. மன்னித்தல். மன்னித்தல் சலாத்துக்கு வந்து மன்னித்தல் அர்த்தம் இருக்கு. துஆ செய்தல், தொழுவுதல், மன்னித்தல், சலவாத். அல் கஅபத்து, கஅபானா கஅபத்துல்லாஹ் தெரியும் உங்களுக்கு. அர் ரஅசு, ரஅஸ் என்றா தலைமா, ரஅஸ் என்றா தலை. அல் இஸ்பஉ, இஸ்பஉனா விரல், இஸ்பஉனா விரல். நீங்க அங்கேயே உங்க நோட்லயே புக்லயே பென்சில்ல லைட்டா மேல மேல எழுதிக்கிறீங்க அர்த்தத்தை. அசாபூன், சாபூனா சோப்பு. உருதுல கூட சாபூன் தான் சொல்லுவாங்க. சோப்புக்கு வந்து மேரா சாபூன் கஹா ஹை, கியா சாபூன் ஹை அப்படிங்குவாங்க. சாபூனா சோப்பு. லுஃபுருன், அல் லுஃபுரு, அல் லுஃபுரு, லுஃபுருனா நகம். நகம் இருக்கு பத்தியாலா, நகம் வந்து லுஃபுருன். அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் என்ற அதிகாலை அல்லது ஃபஜ்ர் தொழுகை. அல் லுஹர், லுஹர்னா லுஹர் தொழுகை, அந்த முற்பகல். அல் அசர், அசர் தொழுகை அல்லது மாலை. அல் மகரிப், மகரிப் தொழுகை அல்லது மகரிப் நேரம். அல் இஷா, இஷா தொழுகை அல்லது இஷாவுடைய நேரம். இது எல்லாமே தொழுகைக்கு பேரும் பிளஸ் நேரத்துக்குரிய பேர்களும். புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த பாடத்துக்கு போற. அத்தருசு ராபிஉ, நாலாவது பாடம். சிஸ்டர்ஸ் இப்ப உஸ்தாத் அந்த கமரியா அதெல்லாம் சொன்னதுல எதுவுமே ஹரக்கத் இருக்காது. நம்மளாதான் அது போட்டுக்கணும். சரிங்களா? ஹரக்கத் இல்லாமே படிக்க பழகணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். எடுத்தாச்சா நாலாவது பாடம்? அத்தருசு ராபிஉ, நாலாவது பாடம். படிக்கிறான் பாருங்க. அல் பைத்து, அப்படியே ஃபீ சேர்க்கிறாரு. ஃபில் பைத்தி சொன்னல இஸ்முக்கு முன்னால வரும். அந்த இஸ்முடைய கடைசிக்கு வந்து கசரா பண்ணும், ஜேரு பண்ணும் சொன்ன பத்தியாலா, ஃபில் பைத்தி. அப்புறம் அப்படி ரைட்டுக்கு அப்புறம் லெஃப்ட்டுக்கு போயிருங்க. அப்புறம் லெஃப்ட படிக்காம மறந்துட்டு விட்டுறலாம். அப்படி இப்படி படிச்சுக்கிடுவோம். அல் மஸ்ஜிது ஃபில் மஸ்ஜிதி, அல் மக்தபு அலல் மக்தபி, அஸ்ஸரீரு அல சரீரி. பாருங்கம்மா, அல் பைத்துன்னு போட்டுப்புட்டு அப்புறம் வந்து ஃபில் பைத்தி அலல் பைத்தின்னு போடாம ஃபில் பைத்தின்னு போடுறாரு. நான் சொன்னேன்ல, இன் அந்த வீட்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே 4 பக்கெட் செவர் இருக்கு, மேல ரூஃப் போட்டுருக்குமா, அந்த உள்ளுக்குள்ள போறோமா, அந்த உள்ளுக்குள்ள போனா ஃபீய போடணும். அதனால ஃபீ போட்டுக்காரனா, பைத்து போட்டுக்கனால ஃபீய ஃபில் பைத்திங்கிறாரு. மஸ்ஜிது, மஸ்ஜிதுக்கு எல்லாம் கட்டி தான் வச்சிருப்பாங்க. கட்டி போற மஸ்ஜிதுக்குள்ள போறனால தான் ஃபில் மஸ்ஜித்னு போடுறாரு. மக்தப், மக்தப்னா மேஜை அப்படின்னு அர்த்தம். சரியா? மேஜையின் மீது, மேஜையின் மீது. டேபிள்ல வந்து மேல ரூஃப் எல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அஸ்ஸரீர் கட்டில், கட்டிலை மேல ரூஃப் எல்லாம் போட்டிருக்காது. அதனால அலா, அலாண்டா மீது, மீது அப்படின்னு அர்த்தம். நீங்க அரபி படிக்க கத்துக்கணுமா, அரபி ஹரக்கத்து இல்லாமையும் படிக்கணும், படிக்கவும் கத்துக்கிறனும், அர்த்தத்தையும் புரியணும், அரபியில கேள்வி கேட்கணும், கேட்டா பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் நான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, குட்டி குட்டியா அரபியில பேசுறாரு பாருங்க. ஐன முஹம்மதுன், ஐனண்டா எங்கேன்னு அர்த்தமா, எழுதுங்க. ஐனண்டா எங்கே. ஐன முஹம்மதுன்,
முஹம்மத் எங்கே இருக்கிறார் கேள்வி கேட்கிறாங்க. பதில் லெஃப்ட்ல பாருங்களேன். பதில் சொல்றாரு, ஹுவ ஃபில் குர்ஃபதி. ஹுவ படிச்சுக்கிறோம். ஹுவண்டா என்ன? அவர், ஆண். ஹுவ அவர், ஃபில் குர்ஃபதி. குர்ஃபத்துன் அப்படின்னு சொன்னா ரூம், அறை. குர்ஃபத்துனா ரூம். ஹுவ ஃபில் குர்ஃபதி, அவர் ரூமில் இருக்கிறார். அப்ப ஐன முஹம்மதுன் கேள்வி, முஹம்மது எங்கே? பதில்ல வந்து ஹுவனும் போடலாம், அல்லது முஹம்மதுன் ஃபில் குர்ஃபதி. ஹுவ இடத்துல என்ன வரலாம்? முஹம்மதுன் ஃபில் குர்ஃபதி, முஹம்மது ரூமில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அல்லது ஹுவ ஃபில் குர்ஃபதி, அவர் ரூமில் இருக்கிறார் எப்படி சொல்லிக்கலாம், உங்கள் விருப்பம். வ ஐன யாசிருன், வாவ் வந்து அத்துஃப், மேலும். வ ஐன யாசிருன், மேலும் யாசிர் எங்கே? ஹுவ ஃபில் ஹம்மாமி. ஹம்மாம்டா பாத்ரூம். சரியா? ஹம்மாம்டா பாத்ரூம். இப்ப வந்து ரெஸ்ட் ரூமா எப்படியோ. ஹுவ ஃபில் ஹம்மாமி, அவர் பாத்ரூமில் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாசிரியை பத்தி கேட்கறதுனால ஹுவனு போட்டுக்கொள்ளலாம், யாசிர்னு போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். இந்த மேல உள்ள 2 பேரும் ஆனா, முகம்மது ஆணு, யாசிர் ஆணு. அப்புறம் பாருங்க, ஒரு பெண்ணை பத்தி கேட்கிறாங்க. வ ஐன ஆமினது, மேலும் ஆமினா எங்கே? ஆமினா வந்து பெண்ணு. ஆமினா எங்கே? பதில்ல பாருங்க, ஹிய. ஆண்பாலுக்கு ஹுவ ஹுவன்னு போட்டாரா, பெண்பாலுக்கு என்ன போடுறாரு? ஹிய, அவள். நான் உங்களுக்கு படிச்சு கொடுத்துக்கிறேன். ஹுவாண்டா அவர், அவன், ஆண்பால். ஹியண்டா அவள், பெண்பால். ஹிய ஃபில் மத்பஹி, மத்பஹனா கிச்சன். அவள் கிச்சனில் இருக்கிறாள். ஹிய இடத்துல அவங்க கேட்ட ஆமீனாவை போட்டு, ஆமீனத்து ஃபில் மத்பஹா, ஃபில் மத்பஹி. ஆமீனா மத்பஹில இருக்கிறாள் அப்படின்னு போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்ப மேல சொன்னதெல்லாம் வந்து ஆண், பெண். முகமது வந்து ஆண், யாசிர் வந்து ஆண், ஆமீனா வந்து பெண்ணு. அப்ப முகம்மதுக்கு ஹுவன் போட்டாரா, ஆண்பாலா போட்டாரா? யாசிர் ஆண், ஹுவன் போட்டாரா? ஆமீனா பெண்ணு, ஹியன் போட்டாரா? இதெல்லாம் ஆண் பெண்ணா? அப்புறம் வந்துச்சாக்க திங்ஸை பத்தி, பொருள்களை பத்தி வருது. புரிஞ்சா? இதுல கூட கேட்டாங்க, ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க, எப்படி ஆண்பால் பெண்பாலை அறிந்து கொள்வது அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஏமா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், பொருள்கள்ல ஆண்பால் பெண்பாலை அறிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தையுடைய அந்த வார்த்தையுடைய கடைசி எழுத்தை பார்க்கணுமா? அந்த வார்த்தையுடைய கடைசி எழுத்தை பார்க்கணும். கடைசி எழுத்துல குண்டுத்தா வந்தால், தா மறுபூத்தான்னு சொல்லுவாங்கல்ல, குண்டுத்தா. குண்டுத்தா இப்ப இருக்கு, இந்த அல்லாஹூ போடுறோமா, ஹூ போடுறோமா, அது மாதிரி போட்டு மேல 2 புள்ளி வச்சிருப்பாங்க. அது இப்படி ஒரு மூட்டை மாதிரி போட்டு அதுக்கு மேல 2 புள்ளி வச்சிருப்பாங்க. நான் எழுதி காட்டுறேன் பிறகு இன்ஷா அல்லாஹ். தா மறுபூத்தா, குண்டுத்தா. நம்ம லோக்கல் பாஷையில, நம்ம ஊர் பாஷையில குண்டு தாங்குவாங்க. ஒரு பெயர் சொல்லின், ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தில் குண்டுத்தா வந்தால் அது பெண்பால்மா. குண்டுத்தா வராமல் வேறு எழுத்துக்கள் இருந்தால் அது ஆண்பால்மா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியான பளிச்சுன்னு புரியக்கூடிய உதாரணம். ஒரு வார்த்தையை பாக்குறிய, அதுல கடைசி எழுத்த பாருங்க. கடைசி எழுத்துல குண்டுத்தா வந்திருக்குதா, பெண்பாலு. குண்டுத்தா வரலையா, வேற வேற எழுத்து வந்திருக்குதா, அது ஆண்பாலு. நான் மேல பாக்குறேன், அல் பைத்துன்னு கொடுக்குறாரா, அல் பைத்து. குண்டுத்தா இருக்குதா, இல்ல, ஆண்பால்.
அப்புறம் அல் மக்தபு இருக்குது, குண்டுத்தா இருக்குதா? இல்ல, ஆண்பால். அல் மஸ்ஜிது இருக்குது, குண்டுத்தா இருக்கா கடைசியில? இல்ல, ஆண்பால். அஸ்ஸரீரு அஸ்ஸரீரு குண்டுத்தா இருக்குதா? இல்ல, ஆண்பால். புரியுச்சா? இப்ப ஒரு பேச்சுக்கு குண்டுத்தா வந்துருச்சுன்னு வைங்களேன், என்னது? பெண்பால். உதாரணமா பாருங்களேன், கீழே இதுலயே இந்த கடைசி ஐன சாஅத்து இருக்கா? ஏமா அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்ட முடியுமா? அது இருக்கு, ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அஸ்ஸாஅத்து. நான் உன்னை விட்டுட்டு தான் கீழே மேல வருவேன். சிஸ்டர் தெரியுதா? உங்க புக்ல பாத்துக்கலாம், தெரியலன்னா நீங்க ஜூம் பண்ணி பாத்துக்கலாமா? ஸ்கிரீனை வந்து நீங்களே உங்க ஸ்கிரீன் நீங்களே பெருசாக்கலாம். சாஅத்துல பாருங்களேன், ஐனுக்கு பிறகு குண்டுத்தா வந்திருக்குதா? தா மர்பூத்தா வந்திருக்குதா? சாஅத்துடா வாட்சி, கடிகாரம், மணி, மறுமை நாள். சாத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குமா? சாத்து நின்றதான், ஒண்ணு வாட்சி, ரெண்டாவது கடிகாரம், மூணாவது எத்தனை மணி கேட்பாங்கல்ல, கம்சா. சவுதியில கம்சா அப்படிதான் கேட்பாங்க. டைம் என்ன? சா அண்டா டைம். கொஞ்ச நேரம், சாத்துனா கொஞ்ச நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி, யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, நபியே சாஅத்தை பத்தி அவர்கள் உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். அப்படின்னா நபியே உங்கள்ட்ட வந்து டைம் கேட்கறாங்கன்னா தர்ஜுமா செய்விய? இல்ல, மறுமை நாளை பற்றி, மறுமை நாள் எப்போது வரும் என்று உங்களிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். சாத்னா மறுமை நாள், பல அர்த்தம் இருக்குது, இடத்துக்கு தகுந்த மாதிரி தர்ஜுமா செய்யணும். இப்ப நம்ம இங்க பார்க்க சாஅத்துன் கடைசியில வந்து குண்டுத்தாவது இருக்குதா? எனவே அது பெண்பால். குண்டுத்தா வரலைன்னு சொன்னா ஆண்பால், குண்டுத்தா வந்தா பெண்பால். இது அம்மா புரிஞ்சுக்கிறோம்னா இதான் ஈஸியா நீங்க புரியக்கூடிய ஆண்பால் பெண்பாலுக்குரிய முறை. ஒரு 2-3 முறைகள் இருக்குது. அதுல ஒரு 95% இதாமா சட்டம். 95%. பாக்கி 5% சட்டத்தை நான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஹைர், மேல வாங்க. ஐனல் கிதாபு, ஐனல் கிதாபு. கிதாபு எங்கே? ஹூவ. பதில பாருங்க, ஹூவ ஆண்பாலா போடுறார். ஏன் ஆண்பாலா ஹூவன்னு போட்டாரு? கிதாபு வந்து ஆண்பால். ஏன் ஆண்பாலு? கடைசியில குண்டுத்தா இல்லை. ஹுவ அலல் மக்தபி, அது மேஜையின் மீது இருக்கிறது, மேஜையின் மீது இருக்கிறது. வைன சாஅத்து, மேலும் கடிகாரம் எங்கே? பதில பாருங்க, ஹியன்ட்டாரு. ஹுவன்னு போட என்ன போடுறாரு? ஹியங்கிறாரு. கிதாப மட்டும் ஹுவ ஆண்பாலா யூஸ் பண்றாரு. சாஅத்துவ வந்து ஹிய பெண்பாலா யூஸ் பண்றாரு. ஏன்? அதுல வந்து கடைசியில குண்டுத்தா வந்திருக்குதா? பெண்பால். ஹிய அல சரீரி, வாட்சி எங்க இருக்கிறது? சரீரண்டா கட்டில், அது கட்டிலின் மீது இருக்கிறது. புரிஞ்சாமா? இதான் இன்றைய பாடம். அப்ப இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிறது என்னென்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஹுரூஃப் ஷம்சியா கமரியா வந்து நம்ம பிரிச்சு சரியா படிச்சுக்கிறோம். ஒன்னும். இரண்டாவது ஹுரூஃபுல் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள், சில எழுத்துக்கள் இந்த மின், இலா, அலா, பி, லி, ஃபி இந்த மாதிரி படிச்சுக்கிறோம். 2. மூணாவது ஆண்பால் பெண்பால் பொருள்கள்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு படிச்சுக்கிறோம். 4வது சின்ன சின்ன அரபிய எப்படி கேட்கறது, கேள்வி கேட்கறது, எப்படி பதில் சொல்றது. ஐன முஹம்மதுன் ஹுவ ஃபில் ஹுர்ஃபதி, ஐன யாசிருன் ஹுவ ஃபில் ஹம்மாமி. சரியா? அப்படின்னு சின்ன சின்ன வாக்கியங்கள் எப்படி பேசுறது அப்படின்னு படிச்சுக்கிறோம். இதுகளை நீங்க பக்காவா படிக்க. எதுவும் டவுட்டுகள் இருந்தா இன்ஷால்லா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம், 5 to 10 நிமிஷம். சிஸ்டர்ஸ் ரம்ஜான் பேகம் பாட சம்பந்தமா உள்ள கொஸ்டின்கள் மட்டும் கேளுங்கம்மா. சிஸ்டர் ரம்ஜான் பேகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத்.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க சிஸ்டர். 2 டவுட் இருக்கு. பேரை சொல்லும் போது அல் போடக்கூடாதா? இப்ப ஐன அல் முஹம்மது அப்படின்னு நம்ம கேட்கல, வெறும் ஐன முஹம்மதுன்னு தான் கேக்குறோம். இன்னொன்னு வந்து ஆமினத்துன் போடாம ஏன் ஆமினா தூன் போடுறோம் உஸ்தாத்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மபரூக், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ரெண்டுமே சூப்பர் கேள்வி. பாடம் சம்பந்தப்பட்ட, கிராமர் சம்பந்தப்பட்ட கேள்வி. மபரூக், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதாவதுமா, பேரை சொல்லும் போது அல்லை போடக்கூடாது. ஏன் அல்லை போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நக்கீரா மஅரிஃபா படிச்சுக்கிறோமா? ஆமா உஸ்தாத். நக்கீரா அப்படின்னு சொன்னா பொது பெயர் சொல், மஅரிஃபா அப்படின்னு சொன்னா குறிப்பு பெயர் சொல். படிச்சுக்கிறோம். நக்கீராவை மஅரிஃபாவாக ஆக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன செய்யணும்? ஆரம்பத்துல அல் ஒரு போடணும். போடணும், அலிஃப்லாமை போடணும். அலிஃப்லாமை போட்டா பொது பெயர் சொல் குறிப்பு பெயர் சொல்லாக. கிதாபுன்னு சொன்னா கிதாப் ஏதோ ஒரு கிதாப், எந்த கிதாப்னு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல் கிதாபுன்னு சொன்னா இந்த கிதாப், இந்த கிதாப்னு அர்த்தம். பைத்துன்னுங்கறேன், ஏதோ ஒரு பைத்து, எந்த பைத்து? ரப்புல் ஆலமீனுக்கு வெளிச்சம். அல் பைத் அப்படின்னு சொன்னா இந்த வீடு, இந்த வீடு. அப்ப பொது பெயர் சொல்லை குறிப்பு பெயர் சொல்லாக மாற்றதான் அல்ல போடணும். முஹம்மது என்பதே மாரிஃபா தானே. ஒரு ஆளை பார்த்து சொல்ல போறியே, இது முகமதுன்றா பொது பெயர் சொல்லாது, ஒரு பர்டிகுலர் ஒரு ஆளை பார்த்து சொல்ல போறியே முகமதுன்னு சொல்லிவிட்டு, மாரிஃபா தானே. மாரிஃபாவுக்கு மேல அலிஃபா போடக்கூடாது. நக்கீராவுக்கு மேலதான் அலிஃபா போடணும், மாரிஃபாவுக்கு மேல அலிஃபா போடக்கூடாது. எனவே பேர்கள்ல இல்லை. முகம்மதுன் பேர்ல இல்ல, ஆமினா, ஆயிஷ், யாசிர் பேர்ல இல்ல, ஆமினா பேர்ல இல்ல. புரிஞ்சா? புரியுது உஸ்தாத். அப்புறம் கேட்டியே, ஆண்பால்ல வந்து கடைசி எழுத்துல தோ பேஷ் இருக்குது, அப்படித்தானே? தன்வீன், முஹம்மதுன், யாசிருன் அப்படி. பெண்பால்ல வந்து ஆமினா தூ, தும்முடி இல்லாம ஏன் தூண்டு இருக்குது? கேள்வி கேட்டுக்கிறீங்களா? இப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. மம்னூ மின ஸர்ஃப் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குதுமா. மம்னூ மின ஸர்ஃப்னா என்னன்னு சொன்னா, அதுல வந்து ரெண்டை ஏற்றுக்கொள்ளாது. அது எந்த ரெண்டை ஏற்றுக்கொள்ளாது? ஒண்ணு தன்வீனை ஏற்றுக்கொள்ளாது. தன்வீண்டா என்ன? தன்வீண்டா என்ன? நம்ம ஊர் பாஷையில தோ ஜபரு, தோ ஜேரு, தோ பேஷ். தம்மத்தைன், ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன். புரியுச்சா? ஃபத்ஹத்தைன், கஸரத்தைன், லம்மத்தைன். இப்ப அது கரெக்ட் வார்த்தை வந்து ஃபத்ஹத். நம்ம ஊர்ல இந்த ஜபருங்கிறோம், பேஷுங்கிறோம். இந்த உருது வார்த்தையை கலந்து தோ, ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப ஏக் தோ, தோ ரெண்டு இருக்கறனால தோ ஜபர், ரெண்டு இருக்கறனால தோ ஜேருங்கிறோம், ரெண்டு இருக்கறனால தோ பேஷுங்கிறோம். கடா ஜபர், கடா ஜபருங்குவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? குட்டி அலிஃப் நிக்குது பத்தியெல்லாம் மேல. அது வந்து அது ஜபர் அல்ல, அது அலிஃப். ஆனா நம்ம ஊர்ல வந்து கடா ஜபருங்குவாங்க. சின்ன அலிஃபா இருக்கறனால கடானா கடே ஹோ ஜாவ், எந்திரிச்சு நில்லு, கடா கடே ஹோ ஜாவ். அது கடே ஹோ கயா. அந்த ஜபர் வந்து இப்படி, ஜபர்னா படுத்தான இப்படி இருக்கும். இப்ப இருக்க வந்து நிக்கிறனால கடா ஜபர், கடா ஜபர் அப்படின்ட்டாங்க. இது அந்த உருதுலை சேர்த்து. புரியுச்சா? ஹயர் விஷயத்துக்கு. அப்ப இந்த பெண்பாலுக்குரிய, பெண்பால்ல வந்து என்ன வராதுன்னு சொன்னா தோ பேஷே வராது. எந்த பெண்பால் பேருலையும் தன்வீன் வராது. ஃபத்ஹத்தைன், கஸரத்தைன், லம்மத்தைன் வராது. ஓகே. அதே மாதிரி கசராவும் வராது. ஒரு 2-3 வகுப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த பதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா எனக்கு புரியல. ஒரு 2-3 வகுப்புக்கு பிறகு நான் அந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் உஸ்தாத். பரக்கல்லாஹ் ஃபீக். சிஸ்டர் மதார் ஃபாத்திமா. சிஸ்டர் மதார் ஃபாத்திமா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் சலாம். கேளுங்க சிஸ்டர். ஓகே. அசரத் அன்னைக்கு அந்த அல் கமர் அப்படின்னா அது ஆண்பால் அப்படின்னு சொன்னீங்க. சம்ஸ் அப்படின்னா அது பெண்பால்னு சொன்னீங்க. ஆனா அந்த சம்ஸ்ல குண்டுத்தா வரல. அப்ப எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றது? சூப்பர் கேள்விமா. அதாவது மாஷா அல்லாஹ், உங்களுடைய ஆர்வத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய ஆர்வங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்ப இது இவங்க கேட்டது கேள்வி இல்ல, இது குறுக்கு விசாரணை. குற்றவாளி தூண்ல ஏத்தி குறுக்கு விசாரணை, அப்படி குறுக்கு கேள்வி கேட்கறது. மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ். நான் உங்களுக்கு அதனாலதான் சொன்னேன், இந்த குண்டுத்தா ஒரு ஒரு பெயர் சொல்லுடைய கடைசியில குண்டுத்தா வந்தா பெண்பால்னு புரிஞ்சுக்கிறணுமா, இதான் 95% சட்டம்னு சொன்னேன். அப்பண்டா நான் ஒரு 5 விதிவிலக்கு வச்சுக்கிறேன். கிராமர்ல சட்டம் இருக்குது, விதிவிலக்கு. 2வது பெண்பாலை நீங்கள் புரிந்து கொள்ள, திங்ஸ்ல பொருள்கள்ல 2வது பெண்பாலை புரிஞ்சுக்கிற நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம உடம்பு உறுப்பு இருக்குன்னு வைங்களேன், நம்ம உடம்புல எதெல்லாம் 2 இருக்கோ எல்லாம் பெண்பாலுமா. அது தான் மறுபூத்தா இல்லாம இருந்தாலும். புரியுதா? நம்ம உடம்புல கண்ணு இருக்குது, ஐந்தா கண்ணு. அலம் நஜால்லஹு ஐனைன், ஐந்தா கண்ணு. ஐனுல தா மறுபூத்தா இருக்குதா, குண்டுத்தா இருக்குதா? இல்ல. ஆனா 2 கண்ணு இருக்கு பத்தியாலா. எனவே ஐனுன் என்பது பெண்பால். எதுன் கை இருக்கா, தா மறுபூத்தா இல்ல பத்தியாலா, இல்லாம இருந்தாலும் பெண்பால். ஏன்னா 2 கை இருக்குது. உதுனுன் காது இருக்குது, உதுனுன் தா மறுபூத்தா குண்டுத்தா இல்ல, ஆனா 2 காது இருக்கு பத்தியாலா, எனவே என்னது பெண்பால். அப்ப முதல்ல குண்டுத்தா அந்த பெயர்ச்சொல்லுடைய கடைசியில குண்டுத்தா வந்தால் பெண்பால். புரிஞ்சுக்கிட்டியலா? 1. 2வது நம்ம உறுப்புகள்ல 2 வந்தா பெண்பால். புரிஞ்சுக்கிட்டியலா? 3வது இந்த கமருன் ஷம்சுன் கேட்டியல்ல, இதை எப்படி பிரிப்பாங்க? நம்ம பொருள்கள்ல எந்த பொருள் ரொம்ப உதவி செய்தோ அதை பெண்பால் ஆக்கிப்பாங்க. ரொம்ப மக்களுக்கு எக்கச்சக்கமான உதவி செய்யக்கூடிய பொருள்களை அதுல குண்டுத்தாவே இல்லாம இருந்தாலும் என்ன செய்வாங்க? பெண்பால் ஆக்கிப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப கெடுதல் பண்ணுது பத்தியாலா, எக்கச்சக்கமான கெடுதல் பண்ணுது பத்தியாலா, அந்த வார்த்தையும் குண்டுத்தாவே இல்லாம இருந்தாலும் பெண்பால் ஆக்கிடுவாங்க. புரியுதா? ரொம்ப நல்லதும் பெண்பால், ரொம்ப கெட்டதும் பெண்பால். உதாரணமாக சொர்க்கம் இருக்குது. சொர்க்கம் ஆண்பாலா பெண்பாலான்னு சொன்னா, சொர்க்கம் பெண்பால். அல் ஜன்னத்து பெண்பாலா யூஸ் பண்றோமா? ரொம்ப நல்ல விஷயம் சொர்க்கம். நரகம் இருக்குது, நரகத்துக்கு அரபில நார், அந்நார் அல்லது ஜஹன்னம். புரியுதா? நார்ல தா மறுபூத்தா இருக்குதா? இல்ல. ஜஹன்னம் தா மறுபூத்தா இருக்குதா? இல்லை. ஆனால் நாரும் பெண்பால், ஜஹன்னமும் பெண்பால். புரிஞ்சா? அப்ப சொர்க்கம் என்ற ரொம்ப உதவி செய்யக்கூடியதும் பெண்பால், நரகம் என்ற ரொம்ப கெடுதலை செய்யக்கூடியதும் பெண்பால். அது மாதிரி சூரியன் இருக்கு பத்தியாலா, சூரியன் உங்களுக்கு உதவி செய்யலையா? செய்யறது காலையில ஃபுல்லா வெளிச்சத்தை கொடுக்குது. ரொம்ப உதவி செய்தல. சூரியன் மட்டும் வைங்க, நான் வகுப்பு எடுக்கவும் முடியாது, நீங்கள் கேட்கவும் முடியாது, நம்ம எல்லாரும் என்னைக்கே கபருக்குள்ள போய் இருந்திருப்போம். இந்த சூரியன் தான் ஒவ்வொரு வேலையும் செய்யுது. இன்னும் சொல்ல போனா சந்திரன் உங்களுக்கு நிலா வெளிச்சத்தை தருதுல, நைட்ல வெளிச்சம் இருக்குது. சயின்ஸ் படிச்சிருப்பிய, சூரியன் வாங்கிதான் என்ன செய்யுது? வெளிச்சத்தை பிரதிபலிக்குது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா மறுமையை பத்தி போடும் போது முதல்ல இத ஷம்சு குவிரத், முதல்ல ஷம்ஸ சுருட்டி விட்டுருவான். ஷம்ஸ சுருட்டினாலே நுஜுமுலா சுருட்டு போயிரும், கமர்லாம் சுருட்டு போயிரும். புரிஞ்சா? அப்ப ஷம்சு ரொம்ப உதவி செய்யறனால அது பெண்பால்மா.
ஓகே சார். அதே மாதிரி அருளுன் அருளுன் பூமி பூமி தா மர்பூத்தா இருக்கா? இல்லை. இல்ல. ஆனாலும் பூமியும் பெண்பாலாதான் யூஸ் பண்ணுவாங்க. அருளா. ஏன்? பூமி ரொம்ப உதவி செய்தா இல்லையா? கண்டிப்பா உதவி செய்யுது. என்ன உதவி செய்யுது? அந்த பூமியில தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்க எல்லா உயிரினங்களும் அதுலதான். நம்ம வாழ்றோங்கிறது ரெண்டாவது. சாப்பிடுறாமே சோறு அதுல இருந்து மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது. காரணம் பூமி தான் காரணம். அப்ப ரொம்ப பூமி உதவி செய்யறனால அது வந்து பெண்பால். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தா கடைசியில தா மர்பூத்தா வந்தால் பெண்பால். ரெண்டாவது உறுப்புகள் ரெண்டு உறுப்புகள் வந்தால் பெண்பால். மூணாவது பெரிய உதவி செய்யக்கூடியதோ அல்லது பெரிய கெடுதல் பண்ணக்கூடியதோ பெண்பால். ரொம்ப அழகான தெளிவா இது எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஜஸாக்கல்லாஹ். சிஸ்டர் சாஜிதா, எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு இந்த இது. வலைக்கும் சலாம். கேளுங்கம்மா. ஐன முகமது அப்படிங்கிறது வந்து முகமது எங்கே, அது ஆண்பால். ரூமில் இருக்கிறார், ரூமுக்கு வந்து இப்ப குண்டுதா போட்டிருக்கோம், அது வந்து பெண்பால். இப்ப கொஸ்டின் ஆண்பாலா இருக்கும் போது ஆன்சர் வந்து பெண்பாலா வருதுங்களே. மாஷா அல்லா மாஷா அல்லா, மப்ரூக்மா, பாரக்கல்லா ஃபீக்கும். அதாவதுமா ஐனா முஹம்மதுன் கேக்குறாங்க, முகமது எங்கேன்னு கேக்குறாங்க. நம்ம யார பத்தி சொல்லணும்னு சொன்னா முகம்மத பத்தி தானே சொல்லணும். கேள்வி யாரை பற்றியது? முகமதை பற்றியது என்கிறதுனால பதிலை வந்து ஹுவ அப்படின்னு ஆண்பாலா போட்டுக்கிறாரு. அவர் வந்து மஸ்ஜிதிலையும் இருப்பாரு, மதரசாவிலையும் இருப்பாரு. இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்ப மஸ்ஜிது அப்படின்னு சொன்னா அது ஆண்பால். மஸ்ஜிது கடைசியில தால் தான் வரும், தா மர்பூத்தா வராது, அது ஆண்பால். புரியுதா? புரியுதுங்க. மதரசத்துன் மதரசத்துன் அப்படின்னு சொன்னா அந்த கடைசியில வந்து குண்டுத்தா போடுவாங்க. மதரசத்துன் குண்டுத்தா போடுவாங்க. மதரசா வந்து பெண்பால், மஸ்ஜித் வந்து ஆண்பால்மா, மதரசா என்ன பெண்பால். அத பார்க்க கூடாது. அந்த வார்த்தை அதை உருஃபாவா, பைத்தா, மஸ்ஜிதா, ஹம்மாமான்னு பார்க்க தேவையில்லை. அதை பார்க்கணும், ஹூவாவை பார்க்கணும். இதான் நம்ம பார்க்கணும். வேற சிஸ்டர் ஜமீமா. சிஸ்டர் ஜமீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க சிஸ்டர், கேளுங்க சிஸ்டர். வாவுல் கசம் வந்து இந்த பெயர் சொல்ல முன்னால் வரும்போது அந்த பெயர் சொல்ல வந்து கஸ்ராவா மாத்திரும் சொன்னீங்க. ஆனா வந்து ஒம்முஹான் வருதே, அது எதனால? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதாவது உண்மையிலமா நம்ம படிச்சதை விட உங்களுடைய கேள்விகள் எல்லாம் வந்து ரொம்ப அடுத்தடுத்த லெவல்ல நீங்க கேக்குறீங்க. சரியா? சில வார்த்தைகள் இருக்குமா, இப்போ லூஹாங்கிற வார்த்தை இருக்குது. முஸ்தஷ்ஃபா, ஆஸ்பத்திரிக்கு அரபியில வந்து முஸ்தஷ்ஃபா அப்படிங்குவாங்க. புரிஞ்சா? இப்படின்னு சில வார்த்தை வருமா. அரபி கிராமர் ஒரு சட்டம் வரும், மொரபு மபுனி. நான் உங்களுக்கு போக போக எல்லாம் படிச்சு தருவோமா இன்ஷா அல்லாஹ். மொரபுன்னு சொன்னா மாறக்கூடியதுன்னு அர்த்தமா. மபுனின்னு சொன்னா மாறாதது அப்படின்னு அர்த்தமா. அரபில வந்து 99% சட்டங்கள் மொரபாத்தாமா வரும். மொரபுனா என்ன? மாறும். கசமு வந்தா கசரா வருது பத்தியலா. வஷம்சி வல்லைலி வன்னஹாரி வல் அஸ்ரி மாறுது பத்தியலா. அதெல்லாம் மொரபு. 1% சட்டம் மபுனியா வரும். மபுனிடா யாரு வந்தாலும் நான் இப்படி தாயா நான் மாற மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல. அது மாதிரி சில சட்டமும் அப்படி இருக்கு கிராமர்ல. அதுக்கு பேர் மபுனிங்குவாங்க. புரியுதா? தொஹா என்பது, முஸ்தஷ்ஃபா என்பதெல்லாம் மபுனி. இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மின்னு வந்தா மினல் மஸ்ஜிதி தீன் வந்துச்சுங்கிறேன். மஸ்ஜித் வந்து தீன் வந்துச்சா?
முஸ்தஷ்ஃபா அப்படின்னு சொன்னா மினல் முஸ்தஷ்ஃபா, முஸ்தஷ்ஃபா தான் இருக்கு, மாறாது. லுஹாவா தான் இருக்கு, மாறாது. இப்படின்னு ஒரு 10 வார்த்தை கிட்ட வருது. அது போக போக இந்த 10 வார்த்தையை நான் சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஒண்ணு லுஹா, ரெண்டாவது முஸ்தஷ்ஃபா. ஓகே. சிஸ்டர் ரசூல் பீவி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேளுங்கம்மா. ஓகே சிஸ்டர். உஸ்தாத், இந்த மின்னுங்கிறதுக்கு வந்து 3 அர்த்தங்கள் வரும் நீங்க சொன்னீங்க. அதுல ஒண்ணு வந்து இருந்து சொன்னீங்க, ரெண்டாவது விட்டும், இன்னும் ஒண்ணு என்ன உஸ்தாத்? என்ன ஒண்ணு இந்த அதற்காக இதற்காக அப்படின்னு வரும். இந்த காக ஓகே சார். அடுத்து இந்த மக்தப் அப்படின்னு சொன்னா 2 அர்த்தங்கள் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆபீஸ் ஒண்ணு, டேபிள்னு சொல்லலாம்னு. ஆனா வந்து நம்ம இப்போ காலை மாலை மதரசாக்களையும் வந்து மக்தப் மதரசான்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன ரீசன்? மக்தபுடைய இந்த வார்த்தையின் நேரடி பொருள் எழுதக்கூடிய இடம். மக்தப் என்ன அர்த்தம்? நேரடி பொருள் எழுதக்கூடிய இடம். மக்தபுடைய ரூட் வேர்டு வந்து கதப. கதப அப்படின்னு சொன்னா எழுதினான் அப்படின்னு அர்த்தம். கிதாபுன் அப்படின்னு சொன்னா பட்டது. கிதாபுல எழுதாம சும்மா நீ கிதாபுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப எழுதான் நீங்க கிதாபுன்னு சொல்லுவீங்க. புரிஞ்சா? மக்தபுன் அப்படின்னு சொன்னா எழுதக்கூடிய இடம். இதாமா நேரடி பொருள். இப்ப நான் மேஜைன்னு சொன்ன பத்தியலா, மேஜையில எழுதுவாங்க, அப்படித்தானே? எனவே அது மக்தப், எழுதக்கூடிய இடம். ஆபீஸை மக்தபுங்குவாங்க, அப்படித்தானே? ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, உட்கார்ந்து அவங்க ஒர்க்க பார்த்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதான ஆபீஸ். அப்ப ஆபீஸ்ன்னு சொன்னாலும் எழுதக்கூடிய இடம்னு சொன்னாலும் அது எழுதக்கூடிய இடம். சின்ன பிள்ளைங்க ஓதி கொடுக்கக்கூடிய மதரசாவ மக்தப்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அலிஃப், பா, தா அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எழுத கத்து கொடுத்தாங்க. நம்மளுக்கு தான் அரபி எழுத தெரியாம இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் வந்து இப்படி அங்கேதான் சின்ன வயசுலயே அலிஃபு, பா, தா எழுத கத்து கொடுத்தாங்க. அந்த இடத்தை எழுத கத்து கொடுத்தனால இந்த இடத்துக்கு பேரு மக்தப், எழுதக்கூடிய இடம். பலகையில எழுத கத்து கொடுத்தாங்க. புரிஞ்சா சிஸ்டர் ரசூல் பீவி? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப கிளியரா புரிஞ்சு சிஸ்டர். இவ்வளவு நாள் இந்த மக்தப் மதரசாவுக்கு எதனால இந்த மாதிரி பெயர் சொல்லப்படுதுன்னு தெரியவே இல்லை. அது அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி வச்சுட்டான் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ். மியூட் பண்ணிக்கிறேங்கம்மா. கேள்விகள்லாம் முடிஞ்சு உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா வர்ற செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா 3 பாடம் படிச்சு முடிச்சிட்டோம்ல, அதனால வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் விரும்புறேன். ஒரு பாடத்தை மட்டும்தான் டெஸ்ட் வைக்க, உங்களை போட்டு நான் சிரமப்படுத்த விரும்பல. ஒரே ஒரு பாடத்தை மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் டெஸ்ட் வைப்பேன். தருசுல் அவ்வல் வந்து 5வது பக்கத்துல இருக்குது. அது முடிகிறது வந்து 11வது பக்கத்துல முடியுது. அப்ப பக்க நம்பர் 5 to 11 வரையிலும் நல்லா படிச்சுக்கிட்டு வாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இன்ஷா அல்லாஹ் நான் தருவேன். உங்களுக்கு குரூப்ல நாங்க இன்ஷா அல்லாஹ் தருவோம். உங்க மேல எனக்கு வந்து 1000% நம்பிக்கை இருக்கு. நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து எழுதுவீங்க, யார்ட்டையும் கேட்காம எதையும் பார்க்காம. 100% நான் இல்லை, உங்களை வந்து நான் 100க்கு மேல 1000க்கு மேல உங்களை நம்புறேன். அதனால நான் கொஸ்டின் பேப்பரோடு இன்ஷா அல்லாஹ் நான் வருவேன். நான் செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் பில்லாஹி தஆலா நான் வர்றேன். முதல் பாடத்தை பக்காவா படிச்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்போ இது கூகுள் ஃபார்ம்ல அந்த மாதிரியா உஸ்தாது, இல்ல நேரடி கிளாஸ்ல செவ்வாய்க்கிழமை சொல்றீங்களா? ஏன்னா கொஸ்டின்லாம் கேட்பாங்க உஸ்தாது என்கிட்ட, அதனாலதான். அதை வந்து நம்ம ஒரு மஷ்வரா பண்ணிக்கிடுவோம். ஓகே உஸ்தாத்.
இன்ஷால்லா எப்படி எக்ஸாம்ங்கிறது எல்லாமே இன்ஷால்லா நாங்க குரூப்ல சொல்லுவோமா, அதுவரை டிஎம் பண்ணாதீங்க. இன்ஷால்லா நாங்க மசூரா பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஷால்லா சொல்றோம். அதுவரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்ஷால்லா. தயாராகுங்க. அதுக்குள்ள உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வந்து சும்மா படிக்கும்போது வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் உடனேயுமே கொஞ்சம் கொஞ்சமா ஓடி போயிடுவாங்க. நான் நிறைய இப்படி அனுபவிச்சுக்கிறேன். நான் நிறைய பேருக்கு நான் ஆண்களுக்கு படிச்சு கொடுப்பேன். அந்த முதல் வகுப்புல பார்த்து எல்லாருக்கும் ஒரு 50 பேர் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எக்ஸாம்னா 10 பேரா போயிடுவாங்க. அதனால நீங்களும் அப்படி ஓடி போயிட மாட்டீங்க. நீங்க மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நீங்க ரொம்ப ஆர்வத்தோடு வருவீங்கன்னு உங்களோட மேல எனக்கு வந்து அளப்பரிய நம்பிக்கை இருக்குது. அதனால கரெக்டா இன்ஷா அல்லாஹ் யாரும் ஒருத்தர் கூட லீவு போடாம நான் படிக்கல அப்படின்னு காரணங்கள் சொல்லாம கரெக்டா வாங்க. நான் பரிச்சு வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.